கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கூடி வந்துள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வணக்கத்தையும் கர்த்தருடைய சமாதானத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான வேளையிலும் நேரத்தை காக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் நன் பிதாவே, கர்த்தாவே, இந்த வேளையை உம்முடைய ஆண்டவரே உடைய கையில் ஒப்படைக்கிறோம். உடைய கரங்களை நம்பி காத்திருக்கிறோம். கர்த்தாவே, கண்களை திறந்தருளும், போதித்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் 6ஆம் தேதி 2026 வருடம். ஆனால் 6ஆம் தேதி ஜூன் மாதம் 1944 என்ன நடந்தது? என்னப்பா நடந்தது இல்லைங்களா? என்ன நடந்தது? 1944 6ஆம் தேதி 6ஆம் ஜூன் மாதம் ஜூன்போசூர் கேசிசி பசை என்னதான் நடந்தது? பிரான்ஸ்ல என்ன நடந்தது? Histoire médicale. Pardon? Alors, aujourd'hui, the day D என்று சொன்னார்கள். டெபார்ட்மெண்ட், 2ஆம் உலகப் போர். இந்த நாளில், இந்த 6ஆம் தேதியில் தான் 2 படைகள், கனடா 2 படைகள், எத்தாஸ்யூனி 2 படைகள், ஆங்கிலத்தை, இந்த 5 படைகளும் ஒரு சேர கரையில் இறங்கினார்கள். மறக்க முடியாத நாள், கோமெமராசி என்று சொல்கிறார்கள். நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த 6 படைகள் மட்டுமல்ல, உலக படைகள் முழுவதும் வியட்நாமில் இருந்தும், இந்தோனேஷியாவில் இருந்தும், புதுச்சேரியில் இருந்தும், இன்னும் ஆப்பிரிக்காவில் இருந்தும், அரபு நாடுகளில் இருந்தும், உலகம் முழுவதும் படைத்திரண்டார்கள். இதில் விஷயம் என்னவென்றால், இவ்வளவு உலக படை பூராவும் திரண்டது ஒரு சாதாரண மனிதன் ஹிட்லர். அவனுடைய படைகள், சிறு படைகள், உலகம் பூரா அவனுக்கு வந்தது. என்ன தெரிந்திருக்க வேண்டும்? உலகத்தை எப்படி ஜெயிக்க முடியும்? உலக படைகளை எப்படி நேருக்கு நேர் சந்தித்து என்ன செய்ய முடியும்? தோற்றுத்தான் போக முடியும். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஹிட்லர் அவரது படைகள் இந்த உலக படைகளுக்கு எதிராக கடைசி வரை செய்தார்கள். விளைவு எதிர்பார்த்தபடியே தோற்று போனார்கள். கடைசி வரை போராடிய ஹிட்லர் தன்னுடைய சேனை தளபதிகள் எல்லாம் வாபஸ் வாங்கிவிட்டார்கள் என்று கேள்விப்பட்டு இந்த அவமானம் தாங்காமல் என்ன செய்தார்? என்ன இந்த இல்லுஸ்ட்ரேஷன் நமக்கு சொல்லுகிறது? அதாவதுங்க, ஆதாரம் இருந்தும், தோற்றுருவோம் என்ற ஆதாரம் இருந்தும் அதை உணர முடியாமல் இருந்தால் ஹிட்லர், அந்த அளவுக்கு இந்த ஜாதி வெறி, பதவி மோகம் அவர் கண்களை மூடிவிட்டது. ஆவிக்குரிய குருடர்கள், இவர்களது குருட்டுத்தன்மை ஒரு மகா பெரிய பாவம் என்று இந்த அதிகாரம் சொல்கிறது. மகா பெரிய பாவம். கூடார பண்டிகை என்னும் பண்டிகை நாளிலே நடந்த சம்பவங்களைத்தான் சகோதரி வாசித்த இந்த யோவான் சுவிசேஷம் 9 சம்பவங்களை கோர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்களின் கோர்ப்பு 7ஆம் அதிகாரத்திலே துவக்கிவிட்டது. 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம் வரை இந்த சம்பவங்களின் தொகுப்பை அவர் ஒன்று சேர்த்து வருகிறார். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால், இந்த 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது என்றால், இயேசு மறுபடியும் ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். கடைசியா படிச்சாங்க பாத்தீங்களா?
9ஆம் அதிகாரத்துல திரும்ப வருதுங்க, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். 2 தடவை சொல்றாங்க ஒளியாயிருக்கிறேன். என்ற மூலமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒளி என்றால் இங்கே ஒளியின் ஊற்று. ஒளியின் ஊற்று அங்கதான் வருதுங்க, வெளியின் ஊற்று, அந்த ஊற்றா இருக்கேன்னு சொல்றாங்க. இந்த உலகம் இருண்டு போன உலகத்துக்கு ஒளியின் ஊற்று. கண்டினியூ பண்ணினாக்கா அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் பார்க்கலாம். பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், அதாவது அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், அவருடைய குமாரத்திகள் இருளிலே நடக்க மாட்டார்கள். இருளிலே நடவாமல் பாருங்க, இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பார். ஜீவ ஒளி, ஒளியின் ஊற்று, ஜீவ ஒளி. ஜீவ ஒளி, இந்த ஜீவ ஒளி தற்போது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கை மட்டும் இந்த ஜீவ ஒளி அவனை தொடரும். இருளிலே அவனால் நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முதல் வாக்குத்தத்தம், தேவனுடைய பிள்ளைகள் இருளிலே நடக்க மாட்டார்கள், ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள். என்ன சார் புரிகிறது? பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே நீங்க என்ன செய்யணும், எடுத்து அப்படி நேரம் அந்த கேமராவை கொண்டு வந்து இங்க நிறுத்துங்க. இந்த 9ஆம் அதிகாரத்தில், இந்த 9ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுங்கனாக்கா, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஒரு மனுஷனை கண்டார், ஒரு மனுஷனை கண்டார். கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பார்த்தார் என்று சொல்லப்படவில்லை. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பார்த்தார் என்று சொல்வது. ஏனென்றால் கண்களினால் காண்பது வேறு, பார்ப்பது வேறு. 3 விதமான கிரேக்க வார்த்தை இந்த அர்த்தத்தில் இறங்குகிறது. இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள, இயேசு கண்டார் என்ற வார்த்தையை புரிந்து கொள்ள, ஓராவோ என்ற வார்த்தையை பார்ப்பது, இத வார்த்தைய அவங்க அந்த கோஷிகேசம் வினைச்சொல், இந்த கண்டார் என்ற வினைச்சொல்லை அத மொழிபெயர், அதை ஒரு வினைச்சொல்லின் அர்த்தத்தை பார்க்கும்போது எப்படி சொல்றானாக்கா, கண்டார், ஓகே, எய்து, அதாவது கண்டா, எத்தனை நிமிஷம் கண்டா? 2 வினாடியில கண்டாரா, 5 வினாடியில கண்டாரா, 1 நிமிஷம் பார்த்தாரா, 10 நிமிஷம் பார்த்தாரா, சொல்லப்படல. கண்டா, கண்டா, கண்டு அங்கே நின்று விட்டார். ஏன் சார் நின்றார்? பாருங்க, 2ஆம் வசனத்துல இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்களின் பாவமும் அல்ல. இயேசு கண்டார் சார், இவங்க பார்த்தாங்க. இந்த 2 பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. இந்த வித்தியாசம் கேள்வியில முடியுதுங்க. என்ன கேள்வி போடுறாங்க? இவங்க எப்படி பாக்குறாங்கனாக்கா, ஏதோ ஒரு பாவம், குற்றம், கிரீம், இந்த மாதிரி. இன்னொரு பார்வை, 3ஆம் வசனம், இன்னொரு பார்வை. இந்த பார்வை எப்படி இருக்கு வந்துங்க, வேற விதமா இருக்குது, தலை கீழே இருக்குங்க. என்ன சொல்றாங்கனாக்கா, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல. பாவம் இல்ல சார், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்பட வேண்டும் பொருட்டு.
தமிழ்ல பொருட்டு. இதுக்காகத்தான் பிறந்தான், வேற எதுக்காகவும் பரவாயில்ல. தேவ ஜனம் தேவனுடைய கிரிகைகளை தன்னுள் இருக்கிறது, அதை காட்டணும். இதுக்குதான் சார் பிறந்தது சொல்றார். எப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வசனம்? அதாவதுங்க, இயேசு ஆவிக்குரிய கண்ணால் பார்த்தார், சீஷர்கள் அப்படி பார்க்கல. ஆவிக்குரிய கண்களால் பார்க்கும்போது என்ன தெரியும்? என்ன தெரியும்? இவன் எங்க போறான், இவன் என்ன செய்வான், இது என்ன அளவுக்கு கொண்டு போகும். ஆவிக்குரிய கண்களால் எதை பார்க்கிறோமோ அந்த பார்வை மூலம் நடப்பதையும் நடக்க போவதையும் தெரிஞ்சுக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய பார்வை இருக்கு. இந்த புரிதல் மூலம் இந்த அதிகாரம் எப்படி கட்டப்பட்டுள்ளது என்றால், ஒரு 3 விதமான கேள்விகளை மையமாக வைத்து கட்டப்பட்டிருக்கிறது. இந்த 3 கேள்விகளை பார்க்கிறோம். முதல் கேள்வி, ஆவிக்குரிய குருடர்கள் யார்? எனக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்லை என்றால் நான் ஆவிக்குரிய குருடன். எனவே இந்த அதிகாரம் என்ன சொல்கிறது என்றால், இந்த ஆவிக்குரிய குருடர்கள் யார் என்று அடையாளம் காட்டுறாங்க. 2வது பாயிண்ட், பிறவி குருடன் பார்வை அடைந்த போது அநேக கண்களை திறக்கிறான். ஆச்சரியமான காரியம். குருடன் குருடன் சாரிவன் பிறவி குருடன், கண்ணை பார்த்ததே இல்லை. அவன் என்ன செய்யறான்னாக்கா, அநேகருடைய கண்களை திறக்கிறான் பார்வை அடைந்த போ. ஆச்சரியமான காரியம். 3வது பாயிண்ட், கண் பார்வை இந்த அதிகாரத்தில் ஒரு ஆவிக்குரிய பார்வை என்று உணர்த்தப்படுகிறது. இந்த பார்வை நமக்கு எப்படி வரும்? பிறவிக்குடனுக்கு எப்படி வந்தது? இந்த மாதிரி கேள்வி போடுறேன். என்ன நடந்தது? என்ன சார் நடந்தது? பாருங்க, இந்த வசனம் சொல்லுங்க, அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குடன் ஆகிய ஒரு மனுஷனை கண்டார். Le texte met en évidence 2 personnes face à face. ஒரு குருடனை கண்டார். இவனுக்கும் அவருக்கும் என்ன நடக்குதுங்க? என்ன சொன்னார்? வசனம் 3, தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இத பார்க்கிறான், இத கேட்கிறான். பிறவி குருடன் கேட்கிறான், சார் பார்க்க முடியல. என்ன கேட்டான்? தேவனுடைய கிரியைகள் இவன் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஓய்வு நாள் பாடத்தில் பார்த்தோம், அழகா சொன்னாங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தவுடன் தங்களை ஒரு நிர்வாணிகளாக பார்த்தார்கள். நிர்வாணிகளாக பார்த்தார்கள். இப்பதான் பார்க்கிறாங்க மேல். இயேசு எப்படி பார்த்தார்? இயேசு இவர்களை நிர்வாணிகளாக பார்க்கவில்லை. ஏன்? அவர் சொன்னார், ஆதாம், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? என்ன நோக்கத்தில் இந்த ஆவிக்குரிய பார்வை இருந்தது இயேசுவுக்கு? நான் என்னை நிர்வாணியாக பார்க்கிறேன், ஆனா இயேசு என்னை நிர்வாணியாக பார்க்கல. விசித்திரமான பார்வை, வித்தியாசமான பார்வை, ஆவிக்குரிய பார்வை. நிர்வாணியாக காணப்படுபவன் கர்த்தருடைய நீதியினால் மிக அழகான அங்கினால் மூடப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்குள் வந்து விட்டான். இப்படித்தான் பார்க்கிறாங்க. நான் என்னை நிர்வாணியாக பார்க்கிறேன், ஆனால் இயேசுவோ என்னுடைய போரை உனக்கு தரும்போது நீ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அற்புதமான மனிதனாய் மாறுவாய். அற்புதமான மனிதனாய் மாறுவாய். இந்த போர்வையின் மூலம் என்னாகும்? நீ நீதிமானாக்கப்படுவாய்.
தன் சிருஷ்டிகராகிய உன் தேவனை நீ பணிந்து கொள்வாய். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியானவனாக மாறுவாய். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நிலையை அடைவார். இப்படிதான் பார்க்கிறாரு. இதுல பிரச்சனை ஒண்ணு இருக்குங்க. என்னவென்றால், அதாவதுங்க, தேவனுடைய கிரிகைகள் இவனிடத்தில் வெளிப்படும் என்று சொல்லப்படும் போது அந்த கிரிகைகள் வெளிப்பட்டன. அது வெளிப்பட்டு முடியும் போதுங்க, பாருங்க, வசனம் 34 9ஆம் அதிகாரம் வசனம் 34 என்ன பார்க்கிறோம் என்றால், படிக்கிற நான் டைம் கீப் பண்ண, அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? அர்த்தம், போதிக்கிறாயோ சொல்லுகிறார்கள். போதனை செய்பவர், ஒரு பாஸ்டர், ஜீவ வசனத்தை போதனையா சொல்றவன் சார். ஜீவ வசனத்தை அப்படியே போதனையா சொல்றவன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதை அந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறானாக்கா, அதை ஒரு கவிதை வடிவில் சொல்றான். எனக்கு போதிக்கிறியா கேக்குறாங்க. யார்? நான் பரிசேயன், வேத பாரகன், படிச்சுக்கிறேன், நியாயபிரமாணத்தை இருக்க போதிக்கிற. என்ன செஞ்சாங்க? வசனம் சொல்லுதுங்க, பாருங்க, எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். புறம்பே தள்ளிட்டாங்க. இந்த புறம்பே தள்ளப்பட்ட காரியம் ரொம்ப தூரத்துக்கு போகுதுங்க. ரொம்ப தூரத்துக்கு போகுதுங்க. என்ன நடக்குதுங்க? இந்த ஆவிக்குரிய கண்கள் இல்லாத கூட்டத்தை விட்டு அவன் புறம்பே தள்ளப்படுகிறான். ஐயோ, உன்னை வச்சுதான் எனக்கு ஆபத்தியா? உன்னை வச்சிருந்தனாக்கா எனக்கு ஆபத்து, என் கூட்டத்துக்கு ஆபத்து. உன்னை துரத்திடுறையா? எங்க துரத்துறான்? எந்த புறம்புக்கு தள்ளி போடுறான்? ஒண்ணு சாத்தாங்கிட்ட இருந்தான் இல்ல, தேவன் கிட்ட தள்ளிடுவாங்க. அவனு அவ்வளவு பயம் சாத்தான், அவ்வளவு பயம் சாத்தானுக்கு தேவனுடைய பிள்ளைங்க மேல அவ்வளவு பயம். இவன் வந்தா என் ராஜ்யம் புறமிட்டது. என்ன சொல்றாங்க? திருடப்பட்ட பொருள் உடையவரிடம் திருடனே கொண்டு கொடுக்குறான். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாகுது. தேவனுடைய கிரியைகள் நம்மில் வெளிப்படும் போது என்ன ஆகும்? தொட்டு விடுறோம். இந்த மாதிரி பவர் தேவனுடைய கிரியை நமக்குள் வேலை செய்கின்றது. ஒன்றும் திருட ஏதன் தோட்டத்தில் திருடனா மனுஷன அவனே குழந்தை கொடுக்க வைக்கிறார். ஐயோ ஆண்டவரே வானா, எனக்கு மனுஷன் வானா, மனுஷி வானா, எடுத்துக்க. பிறவி குருடன் பார்வை அடைந்த போது அவனது சாட்சி அநேகரை கர்த்தருக்கு முன்னால் வர வைத்தது. வசனம் 7 சொல்லுகிறது. வசனம் 7 பாருங்க. வசனம் 7 வந்துங்க, அப்பொழுது அயலாகத்தாரும் அவன் கூடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். என்ன சார், இவன் பிச்சை எடுத்தா பாருங்க. சிலர் அவன் தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறான் என்றார்கள். அப்போ இவங்களுக்கே புரியல. பக்கத்து வீட்டுக்காரன் சார், டெய்லி போறான் சார், காலையில பிச்சை எடுக்க போறான், சாயந்தரம் வரான் எத்தனை வருஷம் செஞ்சிருப்பான், ஒண்ணு சேப்பா எல்லாம் அவனை பார்த்துருந்தவங்களுக்கு இவன் வந்து ஒரு அடையாளம் தெரியாத அளவுக்கு மாட்டான். பார்வை வந்த பிறகு என்ன தெரியுதுங்க? என்ன தெரியுது? அவன் தான் சார் புது மனுஷன். இயேசுவை சந்தித்த உடனே அவன் வாழ்க்கை என்ன செய்யுங்க? மாற்றப்படுகிறது. அவன் மிந்த மாதிரி பார்க்க மாட்டான், வித்தியாசமா பார்ப்பான். அவன் மிந்த மாதிரி நடக்க மாட்டான், வித்தியாசமா நடப்பான். மிந்த மாதிரி டெஸ்ட் பண்ண மாட்டான், வித்தியாசமா செய்வான். எல்லாமே வித்தியாசம். எந்த அளவுக்கு போகுதுனாக்கா அவன் கூட இருந்தவனுக்கே தெரியல சார். அப்போ ஒரு டிவிஷன் உண்டாகுது. ஒரு டிவிஷன் வேறு சில அவன் தான் இதுவோ நடக்குது, இதுவோ நடக்குது. பாத்தீங்களா?
சாட்சி வருது. இதுவும் நடந்துச்சு. வசனம் 16. அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்தில் வந்தவன் அல்ல என்றார்கள். புள்ளி என்ன சொல்லிட்டு பாருங்க. வேறு சிலர் பரிசேயரில் இருந்த குரூப், வேறு சிலர் என்ன சொல்றாங்க, பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். பரிசேயர் இயேசு பாவி அந்த எப்படியா அற்புதம் பிறவை கொடை அதனால உத்து பாருங்க, எப்படியோ கண்ணை திறக்க முடியும். Cela veut dire il ne peut être que Dieu. கடவுள் தான் வந்துக்கிறார். ஏன் சொல்றோம்? இங்கேயும் டிவிஷன். பாதி பேர் என்ன சொல்றாங்க, வேற மாதிரி பாக்குறாங்க. இந்த பாதி பேர் என்ன செய்யறாங்க, வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இவன் என்ன சொல்றாங்க, பரிசேயர், நீ எப்படியா பார்வை அடைந்தாய்? எப்படி பார்வை அடைஞ்ச? என்ன தெரிகிறது? ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சாட்சியை சொல்றான். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மனுஷன் முன்னாலையும் ஒரு சாட்சியை சொல்றான். இந்த சாட்சி ஒரு பிரிவினையை உண்டாக்குது. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கண்களையும் திறக்கப்படுதுங்க. உள்வர்த்தமான உண்டாக்கிட்டான், ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கிட்டான். ஆனா பாருங்க என்ன நடக்குதுங்க உள்ள. இதோ அயலகத்தான செய்றாங்க. எப்படி அவங்க கண்ணு தோணுச்சு? ஓய்வு நாள் கண்ணு தோணுச்சு அவங்க. ஐயோ ஐயோ எதுக்கு போனா நீ வா. இந்த கதையை நானு கோயில் அதிகாரிகிட்ட பேசுறேன். அங்க போறோம். அங்க என்ன சொல்றாங்க, எப்படி பார்வை அடைந்தாய் கேக்குறாங்க. சாட்சி வருது. இவங்கிட்ட ஒரு சாட்சி, அவங்க ஒரு சாட்சி. இவங்க என்ன செய்யறாங்க, டிவிஷன். எங்க போறான்? விட்டாங்களா? அவனை விடல, திருப்பிட்டு போறாங்க. திருப்பிட்டு போய் தாய் தகப்பன்ட்ட பார்த்து, ஏம்பா இவன் பிள்ளையா பிறந்தானே, எப்படி பிறந்தான்? பிள்ளையா பிறந்தவன் கூட தான் பிறந்தான். பாருங்க, தாய் தகப்பன் பதிவுத்தரமாக வசனம் 20, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் ஒரு நாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். வா, தெரியும் சார், பிறந்தான்னு சொல்லிட்டு கண்ணால பார்த்தோம். விட்டாங்களா? விடல, திருப்பிட்டு போறாங்க. இப்படியே அவனை ஆட்டி எல்லாம் கழிக்கிறாங்க. என்ன செய்ய நடக்குதுங்க? எப்படியாவது இவன் ஒரு அடைஞ்சிருவானான்னு பாக்க. இவன் இப்படி அலைஞ்சி அலைஞ்சி இங்க கேட்டீங்க ஒரு வரையில என்ன உடைய அசுமா உடிஞ்ச இல்ல சும்மா கேட்டப்பட்டீங்க. உங்களுக்கு என்ன எனக்கு பார்வை அடைஞ்சா உங்களுக்கு என்ன? எனக்கு வேலை கொடுக்க போறீங்களா? இல்ல பொண்ணை கொடுக்க போறீங்களா? கூட்ட கொடுக்க போறீங்களா? எதுவுமே கொடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட இன்னத்துக்கா பேசுறோம், இன்னத்துக்கு உங்ககிட்ட நான் பதில் சொல்லணும். தலைவேதனையா இருக்குதே. இந்த மாதிரி அவன் செய்யல சார், செய்யல. ஒரு விசுவாசி என்ன நிதானமாகறான், கால்மாகறான். இவங்க எதை எதிர்பார்க்கலாம் அவசியம் இல்ல, அவங்க எதிர்பார்க்காத அவன் செய்யறான். இவன் இவனை திருக்குறளை பண்ண பாக்குறான், இவன் இவங்களை ஆக்குறதை பண்றான். இதுக்கு பேர் தான் சார் விசுவாசம். விசுவாசம் தன்னை உபத்திரவப்படுத்துறவங்களை மனதின பாசப்படுறது. இந்த ஆசைப்பட வைக்கிறது தான் சார் விசுவாசம். யார மேல விசுவாசம்?
en qui j'ai cru. யாரை நம்பினேன் எனக்கு தெரியும். எலன் ஒயிட் பின்னால சொன்னாங்க. அதுக்கு முன்னால அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், je sais en qui j'ai cru. சாவுக்கு முன்ன அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க சொன்னாங்க, je sais, c'est pas grave ce que vous faites, mais je sais en qui j'ai cru. இதான் சார் இந்த விசுவாசம் இந்த பாடத்துல எப்படி வந்துச்சுன்னு பாக்குறாங்க, காட்டுறாங்க. என்ன எப்படி வந்துச்சு இவனுக்கு, எப்படி இவனுக்கு இந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்தது ஒத்து பாக்குறாங்க. படிக்கிற ஒவ்வொருத்தனும் விசுவாசம்ன்றது எப்படி இவனுக்கு வந்துச்சு. இயேசு இவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். அவன் காதலை கேட்டான். என்ன தீர்க்க தரிசனம்? இத பாருங்க தம்பி, தேவ கிரியை உன்கிட்ட இருந்து வெளிப்பட போகுது சார். இதுக்கு தான் நீ பிறந்துகிற தம்பி, மகனே, இதுக்கு தான் நீ பிறந்துகிற. குருடன் கேட்கறான் சார், ஓ இதுக்கு தான் நான் பிறந்துகிறேன்னு உம்ம காலமா என்ன குருடன் மகா பாவி சொல்லிச்சு, இதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் அபத்தமா? பிள்ளையா நானு இஷ்டத்தின்படி பிறந்துக்கிறேன், என்னுடைய பிள்ளையா நானு. வா, அவன் மனதில் இருந்த மகாபாரம் பஞ்சா பறந்து போச்சு, தைரியம் பறந்து போச்சு. எதுக்கு பிறந்துங்க, எதுக்கு என்ன உண்டாக்கிறார்? இயேசு என்னுடைய தகப்பன், நான் அவருக்கு என்ன சார் சொல்றது, என்ன சொல்லுது பாருங்க. ரொம்ப அருமையான வசனத்தை சொல்லி சொல்ல வைக்குதுன்னு வச்சுங்களேன். நம்மள இந்த நேரத்துல பாருங்க, தேவனை அதாவது உண்டாக்கினவர் ஒரு பிள்ளையை உண்டாக்குறாரு. அவர்கள் வசனம் 13, ரத்தத்தினாலாவது மாம்ச சிந்தையினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவனுக்கு ஜாதி ஜனம் எத்னிக் எல்லாமே ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்துல அவனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது. அவன் தேவனாலே பிறந்துகிறான். அவனுடைய வீடு அங்க இருக்குது. அவன் எதுக்கோ ஒரு ஊழியத்தை செய்ய இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறான். அவன் குருடனா பிறந்திருக்கலாம், சப்பானியா பிறந்திருக்கலாம், அவன் முடமா பிறந்திருக்கலாம், அவன் எப்படி வேணா பிறந்திருக்கலாம், இந்த குடும்பத்தோட பிறந்திருக்கலாம், ஒரு பறவை ஏழையா பிறந்திருக்கலாம். ஆனா அவன் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. நீ பாவத்தின் பிறந்தவன் அல்ல மகனே சொன்ன. அவனை பார்த்து இந்த வார்த்தை அவனை தொட்டு போச்சு. ஆள் மாற்றம் சார். தேவ சித்தத்துக்கு நாம் பிள்ளையாய் பிறந்தோம். ஆனால் தேவ சித்தத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய ஊழியக்காரனாக ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். யாரும் தடுக்க முடியாது, நம்மளால எவனையும் தடுக்க முடியாது, எந்த சக்தினாலும் தடுக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா மாறிடும். அதுவே நமக்கு குழப்பா இருக்கும். வேற ஒன்றும் கண்டுப்பாக மாட்டோம். இது என்ன சார் தெரியுது? ஏதோ வந்தோம், சபாவில் டஸ்ட்பின் வந்தோம், உட்காந்தோம், காணிக்க போட்டோம், பாட்டை பாட்டோம், பிரசங்கத்தை கட்டோம், போயிட்டோம் முடிஞ்சு பஸ். திருப்பி வருவோம், வரான், உட்காடுறான், போடுறான், காணிக்கைய பாட்டு பாடுறான், போடுறான். இந்த நிலை இருக்காது. இந்த நிலை மாறிடும். ஏன்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. நான் யாருன்னு புரிஞ்சுக்கினால இன்னொருவன் என்ன மாறணும். அதுக்காக என்ன என் காலம், என் ஜெபம், என் மன்றாட்டு, என்னுடைய toute une occupation les yeux consacrés pour le service du Seigneur.
அருமையான வசனம் சொன்னாங்க. என்ன நேசித்து எனக்காக உயிரை கொடுத்த தேவனுக்கு நான் ஊழியம் செய்வேன். இந்த நிலை வந்துடும், ஸ்டேஜ் வந்துடும். சார் டைம் கீப் பண்ண ஆசைப்படுறேன். குருடனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்தாங்க. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்ற பிறந்தவன். நமக்கு என்ன சார் கொடுத்தாங்க? நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா தீர்க்க தரிசனம்? என்ன கொடுத்தாங்க நமக்கு தீர்க்க தரிசனம்? நமக்கு ஏதாவது கொடுத்தாங்களா தீர்க்க தரிசனம்? சொன்னாரா ஆண்டவன் போட்ட? நீ யாருன்னு சொன்னாரா? சொன்னார் சார். எங்க எழுதிருக்கீங்க? இதை பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். அந்த விசேஷத்துக்கு சொல்லியிருக்காங்க. 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் மனப்பாடமா தெரியும் சார் நம்மளுக்கு. இந்த வசனம் என்ன வசனம்? அது என்ன சார் வசனம்? ஸ்திரீயின் வித்து நாங்க இந்த ஸ்திரீயின் வித்து, இந்த ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டானா சாத்தான். எப்படி இவன் மேல கோபம் கொண்டான்? நீ பாவி, நீ ஒண்ணுமே கிடையாது, உனக்கு கண்ணே கிடையாது, நீ பிறக்கும் போதே கண்ணு பிறந்த, பாவத்தை முழுவதும் பாவத்துல பிறந்தவன். அந்த மாதிரி கோபத்தால அவனை அப்படியே அடக்கி வச்சிருந்தான் இல்லைங்களா? அந்த மாதிரி கோபம். என்ன சொல்றாங்க? இந்த வித்து, இந்த ஸ்திரீனுடைய வித்துல பிறந்தானே அந்த பிள்ளைகள், அவங்க மேல கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவின் குறித்த சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியின் மேல் அவன் கோபம் போனது. இதுதான் சார் நமக்கு சொன்ன தீர்க்கதரிசனம். நமக்கு சொன்ன தீர்க்கதரிசனம் இதுதான். நீ யார்டா? யார்ப்பா? நீ என் குமாரன். நீ யார்? தேவனுடைய கற்பனையில கை கொள்ள பிறந்தவன். உங்ககிட்ட என்ன இருக்கான்? இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி. மர்த்திரியோன்றாங்க. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை வாழக்கூடிய சக்தி உனக்கு வரும். அவர் எப்படி பேசினாரோ அந்த பேச்சு தன்மை உனக்கு தெரியும். சார் இந்த ஒகேஷன் வரும்போதுதான் சார் இந்த அன்பை தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். குருடன் இல்லை, பிறவி குருடன் இல்லை. சிலோவாம் இங்கதான் போக சொன்னார். வா உட்காந்து கை வெட்டினார். என்ன சொன்னாங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியத்தை செய்தாங்க. ஒரு குருடனை அவர் சும்மா கண்ணால பார்த்தா போதும் கண் வந்துடும். ஒரு குருடனை அவர் கைய வச்சா போதும் கண்ணு திறந்துடும். ஆனா இவன் என்ன செய்யறாருனாக்கா, அவன் மேல கைய வச்சு கீழே உக்காந்து செத்த குழப்பி காரி துப்பி அதுல செழ உண்டாக்கி அவன் கண்ணுல போடுறாரு. நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு. ஒரு குருடன் என்ன தெரிஞ்சிருக்கான்? என்ன நடக்குது? என்ன சார் நடக்குதுங்க? ஒரு குருடனுக்கு கண்ணை செஞ்சு வைக்கிறார். அவர் எங்க உட்கார்ந்தாருங்களா? ஆதம் உண்டாக்கு கீழே என்ன செய்தார்? செய்தி கொடுக்கிறார். உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பக்கத்துல வந்து உட்கார் செத்த குழைகிறார் சார். காரி துப்பி செத்த குழைகிறார். உன் கண்ணில் திறக்கணும்டா ராஜா, உன் கண்ணு திறக்கணும், உன் கண்ணு திறக்கணும், புது கண்ணு உனக்கு வரணும், புது கண்ணு உனக்கு வரணும். செத்த குழப்பி தான் சார் கட்டுறாரு. லவோதிக்கியா மனுஷன் குருடன் நிர்வாணி. அப்ப என்ன சொல்றாங்க? நீ குருடனும் நிர்வாணியும் இருப்பது உனக்கு தெரியல. நீ போய் சீலோவாம் குளத்துல நீ யாரு? என்ன செய்ய வேண்டாம்? கடைசி நாள் தூதன் உன் இருதயத்துல கொடுத்துக்கிறேன் ஊழியத்தை. உன் ரத்தத்துல இருக்குது இந்த முத்துது.
போய் சொல்லு. சீலோவாம் கொடுத்த கழுவு. சீலோவாம் குளம் மெதுவா வடியும் சுருக்கணும் சொல்றாங்க. அண்டர் கிரவுண்ட் சூத்திரன்ல இருந்து அந்த குளம் பொறுமையா தான் ஊத்தம் தண்ணி. ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில மெல்லிய சத்தமா தான் சார் பேசுவாரு. மெதுவாய் இறங்கும் சீலோம் கண்பான். மெதுவாய் இறங்கக்கூடிய, மெதுவாய் பேசக்கூடிய பரிசுத்த ஆவி கூட போய் பாரு, போய் பார், வார்த்தையை படி. என்ன சொன்னாங்க? போன கழுவுன நல்லா எல்லாருமே சொல்றேன் ஒரே மாதிரி. போன கழுவுன நல்லா போன கழுவுன நல்லா எல்லாருமே சொல்றேன் ஒரே வார்த்தை. போன சார் கழுவுன நல்லா. இந்த வார்த்தையை சகிச்சு கொள்ள முடியல சார். அப்பேற்பட்ட ஒரு ஒரு விசுவாசம் அவன்கிட்ட இருந்து வந்துச்சு. கண்டு திறந்த நாள் போன கழுவுன வந்துச்சு. இத மாதிரி யாருமே வாழ்க்கை நடந்திருக்க சாட்சியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி நம்ம கிட்ட பேசக்கூடிய குளம். டெய்லி உட்காரணும், டெய்லி அந்த தண்ணி எடுத்து இந்த வார்த்தையை எடுத்து கழுவணும், கழுவினே இருக்கணும். என்ன சொல்லுவான்? போன படிச்சேன் புரிஞ்சுக்கினேன், போன கழுவுன போன கழுவுன. நான் குருடன் அல்ல, நிர்வாணி அல்ல, நிர்பாக்கியமான அல்ல, தரித்திரன் அல்ல. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்.